Hi friends, welcome to SK's Family Lux. வாங்க இன்னைக்கு நம்ம சூப்பரான டேஸ்டியான பொட்டேட்டோ சீஸ் பால் தாங்க பார்க்க போறோம். அதுக்கு ஒரு 1/2 கிலோ உருளைக்கிழங்கு வாஷ் பண்ணி குக்கர்ல சேர்த்திருக்கேன். 4 விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இது ஆறட்டும். அதுக்கு அப்புறம் இத வந்து தோல் உரிச்சு மசிச்சு எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ வந்து ஒரு 2 பிரெட்டை வந்து குட்டி குட்டியா கட் பண்ணி மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு கொரகொரப்பா வந்து இது மாதிரி வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். பிரெட்டுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ரஸ்க் தூள் கூட பயன்படுத்தலாங்க. இப்போ இந்த பவுடரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பவுலில் மாற்றி வச்சிடலாம். இன்னொரு பவுலில் வந்து ஒரு 1லேருந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் இல்லைன்னா மைதா கூட சேர்த்துக்கலாங்க. இதில் வந்து கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து எடுத்து வச்சுக்கோங்க. உருளைக்கிழங்கு வந்து ஆறிடுச்சுங்க. தோல் உரிச்சிட்டு இதை வந்து ஒரு கிண்ணத்தில் மாற்றிட்டு மத்து வச்சு நல்லா வந்து மசிச்சு எடுத்துக்கோங்க. இது ஆறிடுச்சுன்னா நம்ம கை பயன்படுத்தி வந்து நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். இதில் வந்து கட்டி எதுவும் இருக்கக்கூடாதுங்க. அந்த அளவுக்கு வந்து நல்லா வந்து மசிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து தனி மிளகாய் தூள் சேர்க்குறேன். தேவைப்பட்டால் நீங்கள் வந்து பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் வந்து குழந்தைங்களுக்கு செய்கிறதால பச்சை மிளகாய் சேர்க்கல. கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 பல்லு பூண்டு, சின்ன துண்டு இஞ்சி துருவி வச்சுருக்கேன். அதையும் வந்து சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு துருவல் சேர்த்திங்கன்னா தான் வந்து நல்லா வந்து வாசனையாக இருக்கும். அதே நேரத்தில் வந்து நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. இந்த அளவுக்கு வந்து நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து ஒரு குட்டி குட்டி பாலை வந்து உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு இடையில வந்து நம்ம சீஸ் வச்சு உருட்ட போகிறோங்க. அதனால் வந்து லைட்டாக வந்து உருட்டி எடுத்துக்கலாம். தேவைப்பட்டால் வந்து உருளை வடிவத்தில் கூட வந்து உருட்டி எடுத்துக்கலாங்க. அதாவது சிலிண்டர் ஷேப். எல்லா உருளைக்கிழங்கையும் வந்து இது மாதிரி உருட்டி வச்சாச்சு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் சீஸ் ஸ்லைஸ் தாங்க பயன்படுத்துகிறேன். கொஞ்சமாக வந்து சீஸ் ஸ்லைஸ் எடுத்து அந்த உருளைக்கிழங்கு இடையில வச்சு நல்லா வந்து உருட்டி எடுத்துக்கோங்க. சீஸ் வந்து வெளியில் தெரியக்கூடாது. இப்போ இது மாதிரி இருக்குது இல்லைங்களா, அது மாதிரி தெரியக்கூடாது. நல்லா வந்து உருட்டி எடுத்துக்கோங்க. இல்லைன்னா எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கும்பொழுது சீஸ் எல்லாம் வந்து வெளியில் வந்துடும். அவ்வளோதாங்க, எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம கார்ன்ஃப்ளவர் வந்து ஏற்கனவே கலந்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதில் இந்த பொட்டேட்டோ பால்ஸ் அதில் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவில் வந்து நல்லா மூழ்கி வரட்டும். இப்போ வந்து பிரெட் கிரம்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதுலேயும் சேர்த்து நல்லா பெரட்டி எடுத்துட்டு இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணி வச்சிடலாம். எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக சூடாக இருக்குது. மிதமான தீயிலே இருக்கட்டோங்க. இப்போ வந்து இந்த பொட்டேட்டோ பால்ஸை வந்து ஒன்றா சேர்த்துட்டு உடனே வந்து திருப்பி விட வேணாங்க. ஒரு பக்கம் வந்து நல்லா செவந்து வரட்டும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா திருப்பி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, பொட்டேட்டோ சீஸ் பால்ஸ் வந்து சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ வந்து நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு கெச்சப்போடு சர்வ் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.